வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் மகன் நெதானியேல் உடைய முதல் பிறந்த நாள் நிமித்தமாக எல்லாரும் சபையாராய் விசுவாச பிள்ளைகளாய் எல்லாம் எனது பந்துக்கள் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். அன்பு மகனை ஆஸ்வதித்து ஜெபிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வாசிச்ச இந்த வசனத்துல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அன்பு மகனை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை உருவாகும் முன்னுமே எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லா ரீதியிலும், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பல ரீதியாக, பல விதத்திலும் அவர்கள் இன்னல்கள் அனுபவித்த போதும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல இருந்ததுனால எல்லாவற்றையும் சகலமும் கர்த்தர் நன்மைக்கு ஏதோ வைக்க பண்ணினார். அந்த மகனுடைய பிறப்பே ஒரு அதிசயம். அடுத்தது வளரும் போது, இந்த 1 வயசு காலம் வரைக்கும் வளரும் போது எவ்வளவோ விளவினங்கள், சோர்வுகள், அசதிகள், வியாதிகள் வந்த போதும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் அன்பு மகன் நெதானியேலை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து இந்த முதல் பிறந்த நாளை காணும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதத்தை எழுதுகிறது தாவீது. பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தகப்பனாலே, தாயாலே, தன்னுடைய சகோதரர்களாலே, இளஜன பந்துக்களாலே, கூட பிறப்புகளாலே எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், தள்ளி வைக்கப்பட்டவர். எல்லா சூழ்நிலையில் இருக்கட்டும், ஆனா அதையெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாம, ஒரு சங்கடமா எண்ணாம, ஒரு வேதனையா எண்ணாம, ஒரு துக்கமா எண்ணாம, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு கேடகம், அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு துணை என்கிற தைரியத்தோடு கூட, ஆஸ்வாசத்தோடு கூட எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நான் பிறந்த நாள் முதல் கொண்டு யார் என்னை கவனிக்கலினாலோ, யார் என்னை தேற்றினாலோ, யார் எனக்கு உதவி செய்யினாலோ, நான் என்னுடைய கருவிலே உருவாகும் முன்னே, அந்த நேரம் முதல், உருவாக்கப்படும் அந்த நேரம் முதல், உருவாவதற்கு முன்னாடியே உங்களுடைய கண்கள் என்னை கண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் மேல யார் யார் மேலாம் ஆண்டுடைய கண்கள் பட்டதோ அவர்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவனுடைய பேர்லயே பாருங்க, நெதானியேல் அவனுடைய பேர். நெதானியேல் என்பது பழைய ஏற்பாட்டிலே 2 இடத்துல வருகிறது. ஒரு நெதானியேல் ஒருத்தன் தீர்க்கதரிசி, நெதானியேல் என்பது ஒரு தீர்க்கதரிசி. இன்னொரு இடத்துல பிரபு, நெதானியேல் என்பது ஒரு பிரபு. ஆமென். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஒரு பெயர். கர்த்தருடைய கண்கள் யார் மேலாம் பட்டிருக்கிறதோ அவர்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது நீங்க தெளிவா சொல்கிறார், கண்கள் என்னை கண்டது, நான் உருவாகும் முன்னே, உருவானதுக்கு பின்னாடியும், ஆரம்பம் முதல் முடிவு வரை, உலகத்திலே என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர், நீர் எனக்கு கேடகமாய், அடைக்கலமாய், உறுதுணையாய் இருக்கிறீர் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். உடைய கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறது. ஆனபடினால்தான் தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம் ஆரம்பம் முதல், சிறு வயது முதல் கடைசி முதிர் வயதாய் மரிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் அவனை வர்த்திக்க செய்தது, பெருக செய்தது, ஆசீர்வதிக்க செய்தது. ஆமென். அல்லேலூயா. அவன் தோற்று போன போதும் எந்த இடத்திலும் அவனுடைய கண்கள் அவன் மேல இருந்ததுனால எந்த இடத்துல அவன் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை. எல்லா இடத்திலும் அவனுக்கு ஜெயம் மாத்திரமே உண்டானது. அது யுத்தத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய கண்கள் அவன் மேல இருந்ததுனால எல்லாவற்றிலும் அவன் செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீது சொன்னது போல இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து அன்பு மகனை
நாம் ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நெதானியேல் மேல் இருப்பதாக. ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த மகனை மாற்றும் ஆண்டவரே, ஒரு பிரபுவாய் மாற்றும், இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாய் மாற்றும். அவனுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் கொடுப்பீராக. எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்து நன்மையினாலே முடிசூட்டுவீராக. பாருங்க, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்வது ஆண்டவருடைய கிருபை. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் தெளிந்த புத்தியிலும் விருத்தி அடையட்டும், வசனத்தில் விருத்தி அடையட்டும், ஒழுக்கத்தில் விருத்தி அடையட்டும், நற்சாட்சியில விருத்தி அடையட்டும், ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் அவன் விருத்தி அடையட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணா அதே மாதிரி விருத்தி அடைவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு மரியாளும் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்லிதான் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆமென். எதிர்த்திலே சிறு பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்குதோ எல்லாம் அவருடைய தாய் தகப்பன் அவர்கள் விசுவாச அறிக்கை செய்து வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்தார்கள். அப்படியாய் நம்முடைய பிள்ளைகள் மாறினார்கள். அல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் நெதானியேல் மேல் இருப்பதாக. அவனுக்கு அவனை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும். ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள ஆசீர்வாதத்தின் மகனாய் மாறட்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் பிரகாரம் உடைய கண்கள் நெதானியேல் மேல் இருப்பதாக. அவனை உருவாகும் முன்னே இப்ப வரைக்கும் நடத்துகிறீங்க, இன்னும் அவனை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வழி நடத்துகள் சொல்லி மனதார நாம் அவனை ஆஸ்வதிப்போம். இந்த வார்த்தைகளால் கடந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.